வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த படிக்கட்டுகளை ஓரளவு பார்த்தவன் என்ற நிலையிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய திருநாடு சுதந்திர நாடாக இன்று இருக்கிறது என்று சொன்னால், உலக அரங்கில் பெருமை வாய்ந்த நாடாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு தேசப்பிதா காந்தி மகான் அடிப்படை காரணமாக நம்மையெல்லாம் சுதந்திர புருஷனாக மாற்றி அமைத்தார்கள். மகாத்மா காந்திக்கு அந்த தலைமையை யார் கொடுத்தது? மக்களாக நினைத்து அவரை முதலிலேயே தலைவராக மாற்றவில்லை, தலைவராக அவர்கள் அறிவிக்கவில்லை. ஆனால் மகாத்மா காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரே தலைவராக மக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். தலைமை என்பது மக்களால் கொடுக்கக்கூடியது. அதை எப்படி காந்தி பெற்றார்? ஒரு பாரட்லா பட்டம் பெற்றவர், இந்த மக்களுக்காக ஏழை விவசாயியை பார்த்தவுடனேயே மேலாடை அணிய மாட்டேன் என்று சொல்லி மேலாடை இல்லாமல் லண்டன் வரை சென்று வட்டமேசை மாநாட்டிலே கலந்தவர். அந்த காந்தி, அந்த மகான் மகாத்மா காந்தியாக மாறினார் என்று சொன்னால், அதற்கு அவருடைய சேவை, அவரது உழைப்பு, அவரது நேர்மை, நாடு, நாட்டு மக்கள், அந்த மக்களுக்கு சுதந்திரம். பிற்காலத்தில் மகாத்மா காந்தியாக நம்மை வழிபடுவார்கள் என்று நினைத்து காந்தி அந்த அறப்போராட்டத்தில் குதிக்கவில்லை. அறப்போராட்டத்தில் குதித்து தன்னையே அர்ப்பணித்து மக்களால் தலைவராக மாற்றப்பட்டவர் மகாத்மா காந்தி. தலைவராக இருந்து கொண்டு நான் தான் தலைவர், உங்களுக்கு சேவை செய்கிறேன் என்று மகாத்மா சொல்லவில்லை. தலைவர்கள் சிலர் சொல்லுவார்கள், உங்களுக்காக நான் தலைவராக இருக்கிறேன், உங்களுக்கு சேவை செய்வதற்கு தலைவனாக இருக்கிறேன் என்று தாங்களே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் மகாத்மா தன் சக்தியை எல்லாம் அகிம்சை மூலம் இந்திய திருநாட்டு மக்களுக்கு தன்னையே அர்ப்பணித்த விதமாக காட்சியளித்தார்கள், பணியாற்றினார்கள். ஒவ்வொரு நிமிடமும் நான் ஒரு சாதாரண மனிதன் என்று எண்ணினார்கள். காந்தி தன்னை தலைவனாக என்றுமே அறிவித்ததில்லை, என்றுமே பேசியதில்லை. நானும் ஒரு இந்திய பிரஜை, இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பணியாற்றினார்கள். எங்கு சென்றாலும் சாதாரண மனிதர்கள் எப்படி தங்குவார்களோ அப்படித்தான் காந்தி தங்கினார்கள். காந்தியின் வார்த்தையில் நேர்மை இருந்தது. காந்தி தவறிழைத்தால் அந்த தவறை ஒத்துக்கொள்ளுகின்ற பாங்கு இருந்தது. இந்த காலத்து தலைவர்கள் தவறுகளை ஒத்துக்கொள்வதில்லை. அந்த தவறு சரி என்பதற்காக பல காரணங்களை தேடி கண்டுபிடிப்பார்கள். ஆனால் காந்தி அப்படி இல்லை. நான் ஒரு சாதாரண சேவகன், மக்களுக்காக பணியாற்றுகின்றவன், நான் தவறு செய்தாலும் தவறு தவறுதான் என்ற ஒரு நிலையை அவர் உணர்த்திய காரணத்தினாலே தான் இந்தியாவிலே இருந்த மக்கள், உலகமெங்கும் வாழ்ந்த இந்திய மக்கள் அத்தனை பேரும் காந்தியை மகாத்மாவாக மாற்றினார்கள். ஆத்ம ரீதியாக பணியாற்றிய காந்தி. ஆத்ம ரீதி என்று சொன்னால் செயலாலும் சிந்தனையாலும் எதிலுமே 1% கூட போலி இல்லாமல் உண்மையாக வாழ்ந்த தலைவன் அந்த தலைவன். தான் இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த பதவியும் அடைய மாட்டேன் என்று சொன்ன அந்த மனிதன் உலகத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால், உலகமே போற்றும் வண்ணம் மகாத்மாவின் அகிம்சை என்று
போற்றப்படுகிறது என்று சொன்னால் அது உண்மை. அந்த உண்மையின் அடிப்படையிலே தான் காந்தியின் அகிம்சையும் அவரது செயல்பாடும் மக்களெல்லாம் சேர்ந்து அவரை மகாத்மாவாக ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். தலைவன் என்பவன் உருவாக்கப்படுகிறான் மக்களால். மக்களால் உருவாகின்ற தலைவன்தான் நிலைத்து நிற்பான். நிலைத்த புகழோடு இன்று இந்திய திருநாட்டில் நாம் பயன்படுத்துகின்ற நமது ரூபாய் நோட்டுகளில் கூட நம் காந்தி தாத்தா சிரித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பணம் உண்மைக்கு அடையாளம், நேர்மைக்கு அடையாளம். அந்த அடையாளத்திற்கு உதாரணம் மகாத்மா காந்தி என்று சொல்லித்தான் இந்திய நாட்டின் அந்த பணத்தில் நாம் மகாத்மா காந்தியை பொறித்திருக்கின்றோம். நாம அவரை தலைவராக மாற்றினோம், நாம அவரை மகாத்மாவாக மாற்றினோம். அதுதான் நிலைத்த புகழை தெரியும். எப்படி நமது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் போர் வீரனாக அவர் பிறக்கவில்லை, போர் வீரனாக பயிற்சி எடுக்கவில்லை. ஆனால் இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் போர் மூலமே கிடைக்கும் என்ற சிந்தனை வந்ததால் அவர் போர் வீரனாக மாறினார், போர்ப்படை தளபதியாக மாறினார். அவரது சிந்தனை போர், போரின் மூலமே இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் என்ற அந்த தன்மையை அவர் ஏற்படுத்தி கொண்டார். எனவே வீரனாக பிறக்காமல் வீரனாக உயர்ந்தவர் அந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். காந்தியின் அகிம்சை தன்மை நிற்கிறது. அதே போலே வீரத்திற்கு சுபாஷ் சந்திரபோஸின் வீரம் நிற்கிறது. எனவே அந்த வீரமும் அந்த அகிம்சையும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இப்பொழுது உள்ள நிலை அப்படி அல்ல. தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளுகின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வெற்றி படிக்கட்டுகளை நீங்கள் அடைய வேண்டும், அதற்கு வீரமாக இருக்க வேண்டும். அநீதியை போக்குவதற்கு போர் வீரனாக மாறுங்கள். அந்த போர் வீரன் கடைசியில் மக்களுக்காகத்தான் பணியாற்றுவான். மகாத்மா காந்தி கடைசி வரையிலும் அகிம்சை என்னும் ஆயுதத்தை எடுத்து வெற்றி பெற்றார்கள். சில நேரங்களில் நமக்கு நேதாஜியின் வீரமும் தேவைப்படுகிறது. எனவே நம் தலைவர்கள் இந்த நாடு மட்டுமல்ல உலகமே போற்றுகின்ற தலைவர்களாக மாறுகிறார்கள். நாமும் முடிந்த அளவிற்கு தலைவர்களாக, மக்கள் ஏற்றுக்கொள்ளும் தலைவராக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு சேவைதான் அடிப்படை என்ற நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த முறை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.